சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு போட்டியா காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண 3 டேஸ்லேயே 4 மில்லியன் ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணிருக்கு. இந்த வீடியோ எப்போ வேணா டெலீட் ஆகலாம், ஃபுல்லா பாருங்க. இப்ப இருக்க சில யங்ஸ்டர்ஸ்லாம் வேலை கிடைக்காம ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் இல்லாததுனால மீடியா, சோஷியல் மீடியா ஆர் ஆக்டிவிஸ்ட் ஆகி சிஸ்டமை அட்டாக் பண்றாங்க. லைக் காக்ரோச் மெதின்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொன்னதுனால காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இன்ஸ்டாகிராம்ல பேஜ் ஸ்டார்ட் பண்ணி 3 டேஸ்ல 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரீச் ஆயிருக்கு. சரி, சிஸ்டம் சரியா இருந்தா அப்புறம் ஏன் லாஸ்ட் 6 இயர்ஸ்ல மட்டும் நீட்னால 200 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்திருக்காங்க? சிஸ்டம் சரியா இருந்தா அப்புறம் ஏன் 83% ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வேலை இல்லாம காலேஜ் முடிச்சு வெளில வராங்க? ஆனா இங்க யாருமே பேசாம இருக்கிறது ஃபுட் இன்ஃப்ளேஷன். நான் வீட்டுக்கு வெஜிடபிள்ஸ் அண்ட் கிராசரி வாங்குனது 2026 முன்னாடி வாங்குற பிரைஸ்க்கும் இப்ப வாங்குற பிரைஸ்க்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ப்ரெஷர் எனக்கு பர்சனலாவே ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம இப்போ 2 டைம்ஸ் பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ப்ரெஷர் யூபர், ஓலா, ஸ்விக்கி, ஜொமேட்டோன்ற கிக் ஒர்க்கர்ஸ்க்கு அது பெருசா ரிஃப்ளெக்டும் ஆகும். சிஸ்டம் சரியா இல்லாதனால இந்தியா அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணாம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏசியாவோட வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் கரன்சியா இந்தியன் ரூபி இருக்கு. அதனால தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம கண்ட்ரில இருந்து மணியை வித்ட்ரா பண்ணிட்டு போறாங்க. இந்தியால சிஸ்டம் யாருக்கு ஃபேவரா இருக்குன்னா 2011ல 414 crore rupees சொத்து வச்சிருந்த பிஜேபி இப்போ 12,171 crore அசெட் வேல்யூவா மாறி இருக்குல்ல, அவங்களுக்கும் காங்கிரஸ் 839 crore rupees அசெட் வச்சிருக்காங்க. இந்தியால பெரிய கம்பெனிஸ் தான் பெனிஃபிட் ஆறாங்க. சில விஷயத்த என்னால இப்போ வெளில சொல்ல முடியாது. அதுக்கான கரெக்டான டைம்ல ஒரு வீடியோ வரும். அப்போ நிறைய ஷாக்கிங்கான நியூஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஃபாலோ ஃபார் டெய்லி அப்டேட்ஸ்.